ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால். இன்றைக்கி நம்ம எளிமையாக ஆங்கிலத்தில் பேச தேவையான வார்த்தைகளையும் அதுக்கான வாக்கியங்களையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். சூனா பார்த்திங்கன்னா மெல் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சூ மெல். அவாய்ட்னா தவிர. வின்னா வெற்றி பெறு. ஆஸ்க்னா கேள். ஆஸ்க் கேள். அனாய்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிச்சல் ஊட்டு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. இதுக்கான வாக்கியங்களை ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீ இஸ் சூயிங் சம்திங். அவன் எதையோ மென்று கொண்டு இருக்கிறான். இஸ் சூயிங் சம்திங். ஹீனா அவன். ஈஸ்னா இருக்கிறான். சூயிங்னா பார்த்தீங்கன்னா மென்று கொண்டு. சம்திங்னா எதையோ. ஹீ இஸ் சூயிங் சம்திங். டோன்ட் அவாய்ட் மை கொஷின். என்னுடைய கேள்வியை தவிர்க்க வேண்டாம். டோன்ட் அவாய்ட் மை கொஷின். டோன்ட் அவாய்ட்னா தவிர்க்க வேண்டாம். மைனா என்னுடைய, கொஷின்னா கேள்வி. டோன்ட் அவாய்ட் மை கொஷின். ஹூ ஒன் த கோல்ட் மெடல். தங்கப்பதக்கம் வென்றவர் யார்? ஹூ ஒன் த கோல்ட் மெடல். ஹூனா யார்? ஒன்னா பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர். கோல்டு மெடல்னா தங்கப்பதக்கம். ஹூ ஒன் த கோல்ட் மெடல். ஐ ஆஸ்க்ட் இம் இஸ் நேம். நான் அவனிடம் அவனுடைய பெயரை கேட்டேன். ஐனா நான். ஆஸ்க்டுனா கேட்டேன். இம்னா அவனிடம், அவனை அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹிஸ்னா அவனுடைய, நேம்னா பெயர். ஐ ஆஸ்க்டு இம் இஸ் நேம். ஐ டிடன்ட் வாண்ட் டு அனாய் யூ. நான் உன்னை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. ஐ டிடன்ட் வாண்ட் டு அனாய் யூ. ஐனா நான். டிடன்ட் வாண்ட்னா விரும்பவில்லை. டு அனாய்னா தொந்தரவு செய்ய. யூனா உன்னை. ஐ டிடன்ட் வாண்ட் டு அனாய் யூ. அடுத்த வேர்ட்ஸ் பாருங்க. அலோனா அனுமதி. பிரேக்னா ஒரு ஓய்வு. இடைவெளியில் ஓய்வு வரும் இல்லைங்களா, அதுதான் பிரேக்னு சொல்லுவோம். பிஹேவ்னா நடந்துக்கொள். பிஹேவ் நடந்துக்கொள். அட்டாச்னா இணைக்கவும் ஒட்டவும் அப்படின்ற அர்த்தங்கள் உங்களுக்கு தருது. கண்டினியூனா தொடர். கண்டினியூ தொடர். தொடரவும் அப்படின்ற அர்த்தம் தருது. சரிங்களா? நோ ஒன் இஸ் அலோட் டு கோ தேர். அங்கு செல்ல யாருக்கும் அனுமதி இல்லை. நோ ஒன் இஸ் அலோட்னா யாருக்கும் அனுமதி இல்லை. டு கோனா செல்ல. தேர்னா அங்கே. நோ ஒன் இஸ் அலோட் டு கோ தேர். டு யூ வாண்ட் டு டேக் எ பிரேக். நீங்கள் ஓய்வு எடுக்க விரும்புகிறீர்களா? டு யூ வாண்ட் டு டேக் எ பிரேக். பிரேக்னா ஓய்வு. ஓய்வு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. டேக்னா எடுக்க. டு டேக்னா எடுக்க. டு யூ வாண்ட்னா நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படின்னு அர்த்தம் தருது. டு யூ வாண்ட் டு டேக் எ பிரேக். ஹவு டிட் ஹி பிஹேவ். அவர் எப்படி நடந்து கொண்டார்? ஹவுனா எப்படி. ஹீனா அவர். டிட் ப்ளஸ் பிஹேவ் நடந்து கொண்டார் அப்படின்ற அர்த்தம் தருது. ஹவு டிட் ஹி பிஹேவ். எ கார்டு வாஸ் அட்டாச்டு டு த கிஃப்ட். அட்டாச்சாக நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? இணை, சேர், ஒட்டு அப்படின்ற அர்த்தங்கள் நம்ம பார்த்தோம். பரிசு பொருளுடன் ஒரு அட்டை இணைக்கப்பட்டு இருந்தது. கார்டுன்னு என்ன அர்த்தம்? அட்டை அப்படின்ற அர்த்தம் தருது. வாஸ் அட்டாச்டுனா இணைக்கப்பட்டு இருந்தது. டூனா இக்கு. கிஃப்ட்னா பரிசு பொருள். எ கார்டு வாஸ் அட்டாச்டு டு த கிஃப்ட். ப்ளீஸ் கண்டினியூ அன்டில் ஐ டெல் யூ டு ஸ்டாப். நான் நிறுத்த சொல்கிற வரைக்கும் கண்டினியூ பண்ணேன். தொடரு. கண்டினியூனா தொடரவும் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. அன்டில்னா வரை. ஐனா நான். டெல்னா சொல்கிறேன். யூனா உன்னிடம். டு ஸ்டாப்னா நிறுத்த. ப்ளீஸ் கண்டினியூ அன்டில் ஐ டெல் யூ டு ஸ்டாப். செக் சோதனை செய், சரிபார் அப்படின்னு அர்த்தம் தருது. செக் சோதனை செய், சரிபார். கனெக்ட்னா இணை அப்படின்ற அர்த்தம் தருது. கனெக்ட் இணை. டிசைட்னா முடிவு செய். டிசைட் முடிவு செய். எம்டி காலியாக. எம்டி காலியாக. இன்க்ரீஸ்னா அதிகரி. இன்க்ரீஸ் அதிகரி. ஐ செக்டு எவ்ரிவேர். நான் எல்லா இடங்களிலும்
சோதனை செய்தேன் அப்படின்னு அர்த்தம் தருது. ஐனா வந்து நான், செக்டுனா வந்து சோதனை செய்தேன். எவ்ரிவேர்னா வந்து எல்லா இடங்களிலும். ஐ செக்டு எவ்ரிவேர். கனெக்ட் த கேபிள் டு த பேட்ரி. கேபிளை வந்து பேட்டரியுடன் இணைக்கவும். கனெக்ட்னா வந்து இணைக்கவும். கேபிள் கேபிள் டு த பேட்ரி, பேட்டரியோட வந்து கேபிள் வந்து இணைங்க அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கனெக்ட் த கேபிள் டு த பேட்ரி. ஷீ டிசைடட் டு கோ ஷாப்பிங் பை ஹர்செல்ஃப். அவள் வந்து தனியாக ஷாப்பிங் செல்ல முடிவு செய்தாள். ஷீனா வந்து அவள், டிசைடட்லாம் வந்து முடிவு செய்தாள், டு கோனா வந்து செல்ல, பை ஹர்செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஷீ டிசைடட் டு கோ ஷாப்பிங் பை ஹர்செல்ஃப். த பார்க் வாஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. எம்டிக்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? காலியாக அப்படின்றத நம்ம பார்த்தோம். பூங்கா வந்து கிட்டத்தட்ட காலியாக இருந்தது. பார்க்னா வந்து பூங்கா, வாஸ்னா வந்து இருந்தது, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட, எம்டினா வந்து காலியாக. த பார்க் வாஸ் ஆல்மோஸ்ட் எம்டி. வி நீட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் டு மீட் டிமாண்ட். இன்க்ரீஸ்ட நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்னா அதிகரி அப்படின்ற அர்த்தத்தை பார்த்தோம். நம் தேவைக்கு ஏற்ப உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும். வீணா வந்து நாம், நீட் டு இன்க்ரீஸ்னா வந்து அதிகரிக்க வேண்டும், ப்ரொடக்ஷன்னா வந்து உற்பத்தி, டு மீட் டிமாண்ட்னா வந்து தேவைக்கு ஏற்ப. வி நீட் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்ஷன் டு மீட் டிமாண்ட். அடுத்த வேர்ட்ஸ் பாருங்க. ஃபாலோனா பின்பற்று, ஃபாலோ பின்பற்று. ஃபியர் பயம், ஃபியர் பயம். எக்ஸ்பெக்ட்னா வந்து எதிர்பார், எக்ஸ்பெக்ட் எதிர்பார். ஃபோல்டுனா வந்து பார்த்திங்கன்னா மடி அப்படின்ற அர்த்தம் தருது, ஃபோல்ட் மடி. கேதர்னா வந்து சேகரி, கேதர் சேகரி. இதுக்கான வாக்கியங்களை பார்ப்போம். த ரூல்ஸ் ஷுட் பி ஃபாலோடு. விதிகள் பின்பற்றப்பட வேண்டும். ரூல்ஸ்னா வந்து விதிகள், ஷுட் பி ஃபாலோட்னா வந்து பின்பற்றப்பட வேண்டும். த ரூல்ஸ் ஷுட் பி ஃபாலோடு. ஹி ஹாஸ் நோ ஃபியர். அவனுக்கு பயம் இல்லை. ஹி ஹாஸ் நோ ஃபியர்னா வந்து அவனுக்கு பயம் இல்லை. ஹி டிடன்ட் எக்ஸ்பெக்ட் டு see மீ. எக்ஸ்பெக்ட்னு என்ன அர்த்தம் பார்த்தோம்? எதிர்பார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். என்னை பார்ப்பார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஹீனா வந்து அவர், டிடன்ட் எக்ஸ்பெக்ட்னா வந்து எதிர்பார்க்கவில்லை, டு see மீனா வந்து என்னை பார்ப்பார் என்று அப்படின்ற அர்த்தம் தருதுங்க. ஹீ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் டு see மீ. ஹீ folded the paper carefully. ஃபோல்டுனா நம்ம என்ன அர்த்தம் பார்த்தோம்? மடி என்ற அர்த்தத்தை பார்த்தோம். அவர் காகிதத்தை கவனமாக மடித்தார். ஹீனா வந்து அவர், ஃபோல்டட்னா மடித்தார், பேப்பர்னா காகிதம், கேர்ஃபுல்லி கவனமாக. ஹீ folded the paper carefully. They are gathering nuts. கேதர்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? சேகரி அப்படின்றத நம்ம பார்த்தோம். அவர்கள் கொட்டைகளை சேகரித்து கொண்டு இருக்கிறார்கள். தேனா வந்து அவர்கள், ஆர்னா வந்து இருக்கிறார்கள், கேதரிங்னா வந்து சேகரித்து கொண்டு, நட்ஸ்னா வந்து கொட்டைகள். தே ஆர் கேதரிங் நட்ஸ். ஹேண்டில் கையாளு, ஹேண்டில் கையாளு. ஹேப்பன்னா வந்து நிகழ்கிறது, நடக்கிறது அப்படின்ற அர்த்தம் தருது. இன்க்ளூட்னா வந்து உள்ளடக்கு, இன்க்ளூட் உள்ளடக்கு. இக்னோர்னா வந்து புறக்கணி, இக்னோர் புறக்கணி. லேர்ன் கற்றுக்கொள், லேர்ன் கற்றுக்கொள். ஸோ இதுக்கான வாக்கியங்களை நம்ம பார்ப்போம். கேன் யூ ஹேண்டில் இட்? உங்களால் இதை கையாள முடியுமா? கேன் யூ ஹேண்டில் இட்? கேன் யூ ஹேண்டில்னா வந்து உங்களால் கையாள முடியுமா, இட்னா வந்து அதை அப்படின்ற அர்த்தம் தருது. கேன் யூ ஹேண்டில் இட்? டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங், டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங். என்ன நடக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்று என்னிடம் சொல்லுங்கள் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. டெல்னா வந்து சொல்லுங்கள், மீனா வந்து என்னிடம், வாட்னா வந்து என்ன என்று, ஈஸ்னா வந்து இருக்கிறது, ஹேப்பனிங்னா வந்து நடந்து கொண்டு. டெல் மீ வாட் இஸ் ஹேப்பனிங். டஸ் தட் ப்ரைஸ் இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்? அந்த விலையில் வந்து காலை உணவு வந்து உள்ளடக்கி இருக்கா, அடங்குமா அப்படின்ற அர்த்தம் தருது. சரிங்களா? இன்க்ளூட்னு என்ன பார்த்தோம் நம்ம? அடங்கும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தரும்.
தட்னா வந்து அந்த, ப்ரைஸ்னா வந்து விலை, இன்க்ளூட்னா வந்து அடங்கிறது. டஸ் ப்ளஸ் இன்க்ளூடில் வந்து டஸ் முன்னாடி வரதுனால அடங்குமா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு தருது. பிரேக்ஃபாஸ்ட்னா காலை உணவு. டஸ் தட் ப்ரைஸ் இன்க்ளூட் பிரேக்ஃபாஸ்ட்? யூ காண்ட் இக்னோர் இட். நீங்கள் அதை புறக்கணிக்க முடியாது. யூ காண்ட் இக்னோர் இட். யூனா வந்து நீங்கள், காண்ட் இக்னோர்னா வந்து புறக்கணிக்க முடியாது, இட்னா வந்து அதை. யூ காண்ட் இக்னோர் இட். வேர் டிட் யூ லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? லேர்ன்னா நம்ம என்ன பார்த்தோம்? கற்றுக்கொள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நீங்கள் ஆங்கிலம் பேச எங்கே கற்றுக்கொண்டீர்கள்? வேர்னா வந்து எங்கே, யூனா வந்து நீங்கள், டிட் ப்ளஸ் லேர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டீர்கள் அப்படின்ற அர்த்தம். டு ஸ்பீக்னா பேச, இங்கிலீஷ்னா வந்து ஆங்கிலம். வேர் டிட் யூ லேர்ன் டு ஸ்பீக் இங்கிலீஷ்? ரிமூவ் அகற்று, ரிமூவ் அகற்று. பீல்னா வந்து உரி, பீல் உரி. ஓப்பன் திற, ஓப்பன் திற. அப்சர்வ் கவனி, அப்சர்வ் கவனி. மிக்ஸ் கலக்கு, மிக்ஸ் கலக்கு. இதுக்கான வாக்கியங்களை பார்த்துருவோம். இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு ரிமூவ் திஸ் ஸ்டெயின். இந்த கரையை அகற்றுவது கடினமாக இருக்க போகிறது. இட் இஸ் கோயிங் டு பினா வந்து இருக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் தருது. டிஃபிகல்ட்னா வந்து கடினமாக, டு ரிமூவ் அகற்ற, திஸ்னா வந்து இந்த, ஸ்டெயின்னா பார்த்தீங்கன்னா கரை. இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டு ரிமூவ் திஸ் ஸ்டெயின். ஷீ இஸ் பீலிங் த பொட்டேட்டோஸ். அவள் உருளைக்கிழங்குகளை உரித்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் பீலிங் த பொட்டேட்டோஸ். ஷீனா வந்து அவள், ஈஸ்னா வந்து இருக்கிறாள், பீலிங்னா வந்து உரித்து கொண்டு, பொட்டேட்டோஸ்னா வந்து உருளைக்கிழங்குகள். ஷீ இஸ் பீலிங் த பொட்டேட்டோஸ். த பாக்ஸ் வாஸ் எம்டி வென் ஐ ஓப்பன்ட் இட். நான் வந்து பெட்டியை திறந்த பொழுது அந்த பெட்டி வந்து காலியாக இருந்தது, அதான் அர்த்தம். பாக்ஸ்னா வந்து பெட்டி, வாஸ்னா வந்து இருந்தது, எம்டினா காலியாக, வென்னா வந்து போது, ஐனா வந்து நான், ஓப்பன்டா வந்து திறந்தேன், இட்னா வந்து அதை. த பாக்ஸ் வாஸ் எம்டி வென் ஐ ஓப்பன்ட் இட். சில்ட்ரன் லேர்ன் பை அப்சர்விங் அடல்ட்ஸ். அப்சர்வ்னா என்ன பார்த்தோம்னா கவனி அப்படின்றத நம்ம அர்த்தத்தை பார்த்தோம். பெரியவர்களை கவனித்து குழந்தைகள் கற்றுக்கொள்கிறார்கள். சில்ட்ரன்னா வந்து குழந்தைகள், லேர்ன்னா வந்து கற்றுக்கொள்கின்றனர், பை வந்து மூலமாக அப்படின்ற அர்த்தம் தருது. அப்சர்விங்னா வந்து கவனித்து, அடல்ட்ஸ்னா வந்து பெரியவர்கள். சில்ட்ரன் லேர்ன் பை அப்சர்விங் அடல்ட்ஸ். மிக்ஸ் 3 eggs and a cup of sugar. 3 முட்டைகள் மற்றும் 1 கப் சர்க்கரையை கலக்கவும். மிக்ஸ்னா வந்து கலக்கவும், 3னா வந்து 3, அண்டுனா வந்து மற்றும், எக்ஸ்னா வந்து முட்டைகள், சுகர்னா வந்து சர்க்கரை. மிக்ஸ் 3 eggs and a cup of sugar. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.